இந்த நவீன இந்திய வரலாற்றை எழுதுகிற யாரும் கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பை புறக்கணித்துவிட்டு எழுத முடியாது. இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய 100 ஆண்டு மட்டுமல்ல, இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங், அந்த பேரெல்லாம் சொன்னாவே ஏதோ வெங்கல இதை உருட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த சலப்புள்ள சங்கும்பாங்கல்ல, அது மாதிரி அதுக்கு பேர் வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு நம்ம ஏதோ சுருக்கமாக என்எஸ்எஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வந்து ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். அதனுடைய தலைவருக்கு வந்து என்னமோன்னு சொல்கிறாங்க, அதை சொன்னால் தப்பாக சொல்லிடுவேன்னு பயந்து நான் சொல்லலை. சலாங்க என்னமோ சொல்கிறாங்க. சரி தொலையிட்டு விடுங்க, ஏதோ ஒரு சலாங்கு. அவர் என்ன ஒருத்தர் கேட்டார், ஏன் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 வருஷம் ஆச்சு, கம்யூனிஸ்ட் இயக்கம் ஆரம்பித்து 100 வருஷம் ஆச்சு, அவங்க பல மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்களும் நேரடியாக ஆட்சிக்கு வர மாட்டாங்க, அங்கே பின்னால் இருக்கும் கை இந்த பொம்மையெல்லாம் ஆடும். ஆர்எஸ்எஸ் கையில் நூலிலே கட்டப்பட்ட பொம்மைகள் தான் மோடி, அமித்ஷா போன்றவர்கள், நட்டா போன்றவர்கள். கம்யூனிஸ்ட் இயக்கமும் 100 வருஷம் ஆச்சு, ஆனால் இவங்க வளர்ந்துருக்காங்க, நீங்கள் வளரலையே அப்படின்னு சொன்னாங்க. வளர்ச்சி என்பதை வெறும் அதிகாரத்தை பிடிப்பதை மட்டும் வைத்து நாங்கள் பார்ப்பதில்லை. இந்த நாட்டினுடைய பிரதமர் பதவியே தங்கத்தட்டிலே வைத்து கொடுத்த பொழுது கூட வேண்டாம் என்று நிராகரித்த இயக்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. மத்திய அமைச்சரவையிலே அன்றைக்கு ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்தில் எத்தனை இலாக்காக்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது எங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் இந்த மந்திரி பதவி எங்களுக்கு தேவையில்லை என்று நிராகரித்த இயக்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. அதிகாரத்தை நோக்கி போவதற்கு எல்லா சித்து வேலைகளையும் செய்வது என்பது செங்கொடி இயக்கத்திற்கு பழக்கமல்ல. நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். இந்த பால் சாப்பிட்டோம்னு வைங்களேன், இப்போ வந்த உடனே நம்ம என்ன கேட்டுற போகிறோம், அதிகபட்சம் டீ தான். நம்முடைய தேசிய பானமே அதுதான். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை சொல்லுவார், டீ 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 பாட்டாளி தோழனுக்கு கூட்டாளி இந்த டீ, பல நேரம் சாப்பாடு கூட இந்த டீ அப்படிம்பார். பல நேரத்தில் வயிற்றில் நெருப்பு மாதிரி பசி எரிகிற பொழுது கூட ஒரு பார்சல் டீயை வாங்கி 4 பேர் பகிர்ந்து குடித்து அந்த பசியை ஆற்றிக்கொள்கிற களப்பணியாளர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அந்த சொன்ன ஒரு பால் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த பால் நிச்சயம் வேலை செய்யும். அதுக்காக ஒரு இந்த பிளாஸ்டிக் கப்பில் ஒரு பாலை குடிச்சிட்டு நானே உடம்பை எப்படி காட்டி அட்டேங்கப்பா, இந்த பால் குடித்த பிறகு உடம்பெல்லாம் பயங்கர தெம்பாக இருக்கியா, எலும்பெல்லாம் உருக்கு மாதிரி ஆயிடுச்சியான்னு சொன்னேன்னா என்ன நீங்கள் கிறுக்குன்னு சொல்லுவீங்க. பால் உடனே வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு பால் ஆயில் சாப்பிட்டோம்னு வைங்க, உடனே வேலை செய்யும். குடித்த 5வது நிமிஷம் நொங்கு நுரையுமா கக்கும். அதுக்காக ஆனால் நிச்சயமாக இந்த பால் உடலிலே சேரும் நரம்பு மண்டலங்களை வலுப்படுத்தும், எலும்புகளை உறுதிப்படுத்தும். ஒரு டம்ளராக இருந்தால் கூட நிச்சயமாக ஒரு நல் விளைவுகளை அந்த பால் தரத்தான் செய்யும். ஆனால் பால் ஆயில் சிறுமூளையை பாதித்து உடனே ஆளை க்ளோஸ் பண்ணும். ஆர்எஸ்எஸ் என்பது பாலிடாயில் போல, கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பது பால் போல. எல்லா போராட்டம் நடக்கிற எல்லா இடங்களிலும் கம்யூனிஸ்டுகளினுடைய அந்த தியாகம், உருக்கு போன்ற ஒற்றுமை நிச்சயமாக வேலை செய்யத்தான் செய்கிறது. ஒரு முறை மேடை கலைவாணர் நன்மாரனை கேட்டாங்க, 100 வருஷமாக இருக்கையில் என்ன செஞ்சீங்கன்னு. அது அவர் சொன்ன அவர் பாணியில் சொன்னார், இந்த சதிகாரங்கள்கிட்ட 100 வருஷமாக இருந்ததே பெரிய விஷயம்டா அப்படின்னார். மற்ற கட்சிகள் எளிதாக வளர்ந்துடும். ஆனால் ஒரு ஆலை வாயிலிலே ஒரு கொடியை, இந்த சிகப்பு கொடியை பார்த்து விட்டால் முதலாளிகள் எவ்வளவு பதறுவார்கள். இந்த கொடியை பறக்க விடுறது என்ன சாதாரணமாக ஏதோ டெய்லர் கடையில் வாங்கி வச்சா இந்த கொடியை கட்டி விடுறோம். ஏய் கொக்கி வந்துட்டாங்கயா. இந்த சமூகத்தில் எல்லா பிரச்சனையும் கொக்கி போட்டு இழுக்கிறதுனால தான் நீங்கள் எங்களுக்கு வச்ச செல்ல பேர் கொக்கி. நீ எது கம்யூனிஸ்டுகளுடைய சாதனை என்ன தெரியுமா, நீ உண்டியல் குலுக்கின்னு சொன்னால் அதையும் நாங்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவோம், கொக்கின்னு சொன்னாலும் அதையும் நாங்கள் ஆயுதமாக தான் பயன்படுத்துவோம். இதில் இழிவு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் எங்களை பார்த்து என்ன சொல்லுவீங்க, இவங்களா புழைக்க தெரியாதவங்கயா. இங்கே தோழர் சொன்னார்ல, நம்முடைய மாநகராட்சி கவுன்சிலர் அன்பிற்கினிய தோழர் மணிமேகலை அவர்கள் தன்னுடைய 1 மாத ஊதியத்தை மட்டும் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார். எந்த லஞ்ச லாவணியத்துக்கும் கமிஷனுக்கும் கை நீட்டாத, கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த அமைப்புகளிலே பணியாற்றக்கூடியவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். அதனால தான் நீங்கள் பல பேர் கேட்பாங்க, நீங்கள் ஏன்னு ஒன்றும் எதுக்கு வர்றீங்க, நீங்கள் கையை பின்னாலேயே கட்டிக்கிட்டு இருக்கீங்கள, முன்னாலேயே நீள மாட்டேங்குதே.
அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் நமக்கு இப்போ என்ன பேர்? பிழைக்க தெரியாதவர்கள். நான் தன்னடக்கமாக சொல்வேன், பிழைக்க தெரியாத கம்யூனிஸ்டுகளால் தான் இன்னமும் இந்த உலகம் பிழைத்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எல்லோருமே சுயநலமாக மாறி போய்விட்டால் யார் எளிய மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்பது? இங்கே ஒருத்தர் கேட்குறாருல, இன்றைக்கும் சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. ஒரு பன்னாட்டு கம்பெனியிலே ஒரு CITU என்கிற பெயரில் ஒரு தொழிற்சங்கத்தை பதிவு செய்வது என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஆனால் இந்த இயக்கத்தை, இந்த கொடியை, இந்த லட்சியத்தை, இந்த இலக்கை நம்பி இந்த இளைஞர்கள் நின்றார்கள், வென்றார்கள். அந்த போராட்டம் என்பது தொடர்கிறது. இதே திருப்பூர் மாநகரத்தில் போனஸுக்காக, உரிய கூலிக்காக எத்தனை போராட்டங்களை தலைமை தாங்கி எங்கள் தலைவர்கள் இந்த இயக்கம், இந்த கொடி நடத்தி இருக்கிறது. எனவே இன்றைக்கு எங்களுடைய அரசியல் தீர்மானத்தில் இதை ஒரு நவ பாசிச குணாம்சங்கள் கொண்ட அரசு என்று சொல்லுகிற பொழுதே, இது கார்ப்பரேட் நலனுக்கானது. இந்துத்துவா என்கிற ஏன்னா இந்துக்களுக்கும் இந்துத்துவாவுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நாங்கள் இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. மக்கள் எளிதாக இருக்கிற எளிய மக்கள். நாங்கள்லாம் திண்டுக்கல்லுக்கு, பழனிக்கு அடிக்கடி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் காலில் செருப்பு கூட போடாமல் பழனி முருகனை பார்க்க போய்கிட்டு இருப்பாங்க. எனக்கே கூட இருக்கு, பரவாயில்ல, முருகனே வந்து வாகனத்தில் போகிறாரு, நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு நடக்கிறீங்க? காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு முருகன் சொன்னார். போங்க, அது நான் உங்கள் நம்பிக்கையை நான் காயப்படுத்தலை, கேள்வி கேட்கலை, எனக்கு அந்த உரிமையும் இல்லை. அப்படின்னா நான் நினச்சி அவங்களுக்காக வருத்தப்படுறது உண்டு. போகிறதெல்லாம் யார்? நம்ம பெரியப்பனும் சித்தப்பனும் மாமனும் மச்சனும் தானே போயிட்டுருக்காங்க. அந்த மக்களோடு எங்களுக்கு எந்த யாரோடும் கம்யூனிஸ்டுகளுக்கு தங்களுடைய வர்க்க எதிரிகளை தவிர. உண்மையிலேயே மாநாடு நடக்கக்கூடிய மதுரையில் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு திருமுனை கூட்டம், இந்த மொழி பிரச்சனை சம்பந்தமாக நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதில் நான் சொன்னேன், எதிரிலேயே ஒருத்தர் பானிபூரி விற்றுக்கிட்டு இருந்தார், ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த சகோதரன். நான் தமிழில் தான் பேசுகிறேன், அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். நான் அப்போ கூட சொன்னேன், இந்த பானிபூரி விற்கிறானே என் சகோதரன், இவனுக்கு எனக்கு என்னையா பிரச்சனை? இந்திய ஆதிக்கத்தை, இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோமே தவிர, இதே திருப்பூரில் வந்தாரை வாழ வைக்கிற திருப்பூர் எத்தனை வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களை இன்றைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய உரிமைகளுக்காக சிந்திக்கிற, போராடுகிற இயக்கம் தொழிற்சங்க இயக்கம். அவன் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இந்த பானிபூரி விற்கிறாரே, அவருக்கு எனக்கு என்னையா பிரச்சனைன்னா, அவன் நான் பேசி முடிஞ்சவொடனே அவனே ஒரு பானிபூரி பிளேட்டோடு வந்துட்டான் என்கிட்ட. உண்மையிலே நீங்கள் கூட அந்த படம் கூட என்கிட்ட இருக்குது. ஊபி மாநிலத்தை சேர்ந்தவர், அழகாக தமிழ் பேசுகிறான். நல்லா பேசுகிறீங்க, பானிபூரி சாப்பிடுங்க அப்படின்னாப்புல. நம்மளும் பேச்சுக்காக எத்தனையோ பாராட்டு வாங்கினா கூட, ஒரு வடமாநில சகோதரனே கூட மும்மொழி கூடாது, இந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்லி ஒரு பேச்சை நான் கேட்டேன். என்னையா தமிழ் அழகாக பேசுகிறேன்னு? உன்னை விட விட்டால் நான் நல்லா பேசுவேன் அப்படின்னா. நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். சும்மா உணவோ மொழியோ வாயில் வச்சு திணிச்சா வளராது. தேவைப்பட்டால் நாங்களே படிச்சுக்குவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வட இந்தியாவுக்கு போனால் ஹிந்தி தெரியாமல் என்ன பண்ணுவீங்க? போனால் படிச்சுக்கிறோம்டா. நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2 பேர் லவ் பண்ணுவாங்க, அவங்க ஆடுவாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ணுறாங்க, ஆடுறாங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் 150 பேர் பின்னால் ஆடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? இல்லை, இவன் காதலிக்க அவன் ஏன்டா ஆடணும்? அதுபோல் யாரோ 1-2 பேர் ஹிந்தி படிக்க வடமாநிலத்துக்கு வேலைக்கு போவாங்கிறதுக்காக எங்களை ஏன்டா குரூப் டான்ஸ் மாதிரி பின்னால் ஆட சொல்கிறீங்க? சரி, என்ன கேட்குறேன், இங்கே இதே திருப்பூருக்கு இவ்வளவு தொழிலாளர்கள், நம்ம சகோதரர்கள் வந்திருக்கிறார்களே, எந்த ஊருக்கு போகிறோம்னாவது தெரியுமா? வந்தாங்க, அழகாக தமிழ் படிச்சுக்கிட்டாங்க இல்லையா? தேவை ஏற்பட்டால் எந்த மொழியையும் படித்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய மரியாதைக்குரிய இந்த இந்தி மொழி முன்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது. தர்மேந்திர பிரதான் என்கிற ஒன்றிய கல்வி அமைச்சர், நீங்கள் இந்தியை ஏற்கவில்லை என்றால் நாங்கள் நிதி தர முடியாது. அதுக்கு கரண் தாப்பர்னு ஒரு பத்திரிகையாளர் PTR பழனிவேல் தியாகராஜன் கேட்குறார், ஏங்க தமிழ்நாட்டுக்கு இந்த இந்தியை ஒத்துக்கிட்டு அதை கொடுக்க வேண்டியதானேயா? அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் முதல் போட்டு தொழில் நடத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு திருடன் வந்து துப்பாக்கியை காட்டி 10 கோடி கொடுன்னு கேட்குறாப்புல. நீங்கள் கேட்குறது எப்படி தெரியுமா இருக்குது?
அவன் தான் உன்னை மிரட்டி 10 கோடி கொடுக்குறேன்னு கேட்குறானையா, கொடுக்க வேண்டியது தானே என்று கேட்பது போலத்தான் ஒரு மொழியை காட்டி பிளாக்மெயில் செய்கிற ஒன்றிய அரசுக்கு பணிந்து போகிற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லியிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் தாய்மொழியிலே தான் எங்களுடைய அன்பு தலைவர் சங்கரையா எல்லா இடங்களிலும் சொல்வார், அனைத்து துறைகளிலும் தமிழே தலைமை தாங்கட்டும் என்று முழங்குவார். அன்றைக்கு இந்தி வேண்டாம் என்று சொன்னவர்கள் கூட ஆங்கிலத்தை கைவிட மறுத்த பொழுது தோழர் ஜீவா அவர்கள் தான் கேட்டார்கள். சில பேர் எழுதுவாங்க, நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ். அப்போ தோழர் ஜீவா தான் கேட்டார் சட்டமன்றத்தில், ஹிந்தி வேண்டாம் என்பதிலே எங்களுக்கு மறுப்பில்லை, ஆனால் ஏன் ஆங்கிலத்தை பிடித்து கொண்டு தொங்குகிறீர்கள்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்தான் பயிற்று மொழியாக வயிற்று மொழியாக இருக்க வேண்டும், உயர்கல்வி வரை தமிழிலே படிக்க வேண்டும் என்று முழங்கிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். இன்னைக்கு என்ன பிரச்சனை? வெங்கடேசனுக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்பது இந்திய அரசியல் சட்ட அமைப்பும் நாடாளுமன்ற ஜனநாயகமும். அவர் உண்மையிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், வந்திருந்தாருன்னா கொஞ்சம் கூடுதலாக சொல்ல முடியும். ஆனால் நம்மளும் அந்த செய்திகளை பூரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாடாளுமன்றம்னா பழைய நாடாளுமன்றம் இல்லை, பக்கத்திலேயே ஒரு புதிய நாடாளுமன்றம் கட்டியிருக்காங்க. தோழர் வெங்கடேசன் தான் என்னையும் கூட்டு போனார். நாம் அவர் என்னை கூட்டு போன பொழுது அந்த பழைய நாடாளுமன்றம் இது நல்லா பார்த்துக்கப்பா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, அடுத்த தடவை வர்றப்போ இது அம்பானிக்கு பாதி அதானிக்கு பாதி பிரித்து விட்டுருவாங்க, அது வந்து டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர் ஆகி போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த வாசலில் உட்காந்துருப்பார் பாருங்க காந்தி, அவரை காணும். என்னன்னு கேட்டால் யாராக இருந்தாலும் காந்தி சிலை முன்னால் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் காந்தியை பின்னால் அனுப்பிட்டோம். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? நாடாளுமன்ற மைய மண்டபம்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் இரு அவைகளினுடைய கூட்டம் நடக்கும். அங்கு தான் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அங்கே உள்ளே போக முடியலை, ஆனால் வெளியே நின்று பார்த்தோம். மகாத்மா காந்தி அந்த சபாநாயகர் இருக்கைக்கு பின்னாலே இந்த நாட்டினுடைய தேசப்பிதா காந்தி அமைதியாக தலை குனிஞ்சிருக்கிறார். அவருக்கு நேர் எதிராக யார் தெரியுமா இருக்கா? காந்திக்கு நேராக இந்த மாடத்தில் மகாத்மா காந்தியினுடைய கொலையிலே குற்றம் சாட்டப்பட்ட வி.டி. சாவர்காருடைய படம் இருக்கிறது. இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? நாட்டின் முன்னால் இருக்கிற கேள்வி, காந்தி விரும்பிய மதச்சார்பற்ற மத நல்லிணக்க இந்தியாவா அல்லது சாவர்கர் விரும்பிய அகண்ட பாரதமா? ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளாக அகண்ட பாரதம்னு அண்டாக்குள்ளே கையை விட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. அகண்ட பாரதம் அமைத்தே தீருவோம். அவங்க சொல்கிற அகண்ட பாரதம் போனால் ஒரு 5-6 நாடு பாதிக்கப்படும். அவங்க சும்மா இருப்பாங்களா? ஒரே மாதிரி யோசிக்குதுங்க பாருங்க ஆளுங்க. இந்த நாடாளுமன்றத்தை புதிய கட்டடம் கட்டி அங்கே என்ன கொண்டு போய் வச்சாங்க? செங்கோல் வச்சாங்க. என்னான்னு கேட்டால் அந்த பழைய மரபை நாங்கள் மீட்டெடுக்கிறோம். அதுக்கு விட்டாங்க பாருங்க ஒரு புருடா. இது வந்து ராஜராஜ சோழன் கையில் வச்சுருந்த செங்கோல்ட்டாங்க. அப்புறம் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது, நம்ம உம்மிடி பங்காரு கடையில் தான் ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்காங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலாங்க, இந்து பத்திரிகையில் வந்த செய்தி. ஒரு படத்தில் வடிவேலு கப்பு வாங்க வரல, அந்த மாதிரி அதை தயாரித்து கொடுத்தவர் உம்மிடி பங்காரு. அந்த பாத்திர கடையில் போய் ஒரு செங்கோலை வாங்கிக்கிட்டு அப்போ ஏதோ திருவாவடுதுறை ஆதீனம் கொண்டு போய் அதை கொடுத்தாராம். அதில் ஒரு கதையை அடிச்சு விட்டாங்க. எப்படி இந்த சுதந்திரம் கை மாறுறதை காட்டுறது? அப்போ வந்து ராஜாஜி சொன்னாராம், பழைய மரபு இந்த செங்கோலை வந்து கொடுத்து மவுண்ட் பேட்டன்ட்ட கொடுத்து அப்படியே நேரு வாங்கிக்கிற மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அதே மாதிரி அதை நேரு வாங்கி ஒரு குடோனுக்குள்ளே போட்டு விட்டாராம். அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த இப்போ தான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னு கதை விட்டாங்க. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்ட்டாங்க. ஏன்னா மவுண்ட் பேட்டன் உயிரோட நேரு உயிரோட இல்லை. இப்போ செங்கோலை கொடுக்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. அப்போ கங்கை தண்ணீர் குடித்து புனிதப்படுத்தவும் இல்லை. அதை கொண்டாந்து இப்போ சபாநாயகர் இருக்கைக்கு பின்பக்கம் வச்சுருக்காங்க. எதை? செங்கோலை. அப்போ ஆரம்பிச்சிச்சு அந்த நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூட இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளாக இருக்க குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்மு அவர்கள் அழைக்கப்படவில்லை. யாரை கூட்டு போனாங்க? தமிழ்நாட்டில் இருக்க 4-5 மடங்களை சிறப்பு விமானத்தில் கூட்டு போனாங்க. இவங்கெல்லாம் என்ன அரசியல் சட்டத்தை எழுதுகிற பொழுது அம்பேத்கரோட உட்காந்து ஆலோசனை கொடுத்த ஆளுங்களா? இது பூரா வெண்பொங்கலும் சாம்பார் வடையும் சாப்பிட்ற குரூப்பு. இது எதுக்கு அங்கே கூட்டு போகிற? போன உடனே பொங்கல் ரெடியான்னு கேட்குறாரு. இதை விட பெருங்கொடுமை இப்போ இவங்க கூட்டு போனது கூட சைவச்சாமியார்.
அந்த கடைசி நேரத்தில் இவங்களை தள்ளி விட்டு வேறு சாமியாரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு எல்லை வரைக்கும் நிற்கணும் நீங்கள் என்ன அப்படின்னு. அந்த செங்கோலை வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டம். அதோடு இணைந்தது தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற அனைத்து கட்சி கூட்டம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி பிரம்மாண்டமான நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டியிருக்காங்க. நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய சின்னத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாரநாத் ஸ்தூபியில் இருக்கக்கூடிய சிங்கம் சிலை பொறிச்சிருக்கோம். அது கொஞ்சம் சிங்கம் அமைதியாக தான் இருக்கும். பார்ட் 1 போல் இருக்குது. ஆனால் மோடி பார்ட் 3 சிங்கம்னு வச்சார் பாருங்க. சிங்கம் போகிற வரவனை பூரா கடித்து குதற மாதிரி வாங்குது. சிங்கம் மட்டும் மாறலை, எல்லாமே அசிங்கமாக மாறி போச்சு. இந்த நாடாளுமன்றத்தில் எப்படியெல்லாம் நாடாளுமன்ற ஜனநாயகம் சீர்குலைக்கப்படுகிறது என்று சொன்னால், வெங்கடேசன் அடிக்கடி சொல்லுவார், என்னப்பா அங்கே ஏதாவது பேச முடிஞ்சா எங்கேயா பேச விட்றாங்க, ஏதாவது பேச இருந்துச்சா ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு சவுண்டை விட்டுறாங்க. அவர் தமிழில் தான் பெரும்பாலும் பேசுவார். பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழில் தான் பேசுகிறார்கள். இங்கே தோழர் சொன்னார் இல்லையா, தோழர் கனகராஜ் பேசுகிற பொழுது நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை படித்தவர்கள். அந்த அம்மா சொல்லிடுச்சு, எனக்கு தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்க வழியே இல்லாமல் போச்சு. நம்முடைய அன்பு தலைவர் பி ராமச்சந்திரன் அவருடைய புதல்வர் விஜயசங்கர் அவர்கள், அவருடைய சகோதரி, அவர் படித்த அதே கல்லூரியில் படித்திருக்கிறார். ஹிந்தி தான் படிக்கலாமா, ஏன் இப்படி போய் புழுகி தள்ளுறீங்க? அந்த அம்மா விலைவாசி உயர்வை பற்றி கேட்டா, என்னம்மா அப்படி வெங்காயம் வெள்ளைப்பூடு விலை ஏறி போச்சு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது இல்லைங்க, சேர்க்கறது இல்லைங்க. இது ஒரு பதிலா? நீங்கள் சேர்த்தா சேருங்க, சேராட்டி போருங்க, நாங்களே உங்களை சேர்க்க தயாராக இல்லை. இல்லை வெங்காயம் வெள்ளைப்பூடு விலை கேட்டால் நாங்கள் சாப்பிட்றது இல்லைங்கிறது. அப்படி ஒரு நிதியமைச்சர் நமக்கு ரொம்ப அறிவாளிங்க. இப்போ இதுதான் இப்போ இந்த கொரோனா காலத்தில் தானே எல்லாம் முடங்கி போச்சே. இப்போ பிரதமர் மோடியை பற்றி பயங்கரமாக சொல்கிறாங்க, விஸ்வகுரு விஸ்வகுரு. நான் வர்றேன் பின்னால். இந்த ஒரே மாதிரி சிந்திக்கிற குரூப்புன்னு சொன்னேன்ல, இந்த கொரோனா காலத்தில் என்ன பண்ணிச்சு இந்த குரூப்பு? அப்போ கொரோனானா என்னன்னே நமக்கு தெரியாதுங்க. வந்த புதுசில் கொரோனாங்கிறாங்க, அது என்ன நாயா பேயா? இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னையா கொரோனாவை கட்டுப்படுத்த என்ன செய்ய, இந்த ஊசியும் கண்டுபிடிக்காத காலம். பிரதமர் என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் வீட்டில் லைட்டை ஆஃப் பண்ணுங்கன்ட்டார். ஏன் தலைவானா, அப்போ தான் கொரோனா ஆள் தெரியாமல் தேடிக்கிட்டு கிடக்கும். வெளிச்சப்படுத்த படக்குன்னு கடிச்சு விட்டுரும். லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க, ஒரு மூலையில் மட்டும் விளக்கை ஏற்றி வைங்க. ஈசல் மாதிரி அங்கனையே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் குடும்பத்தோடு வெளியே வந்துடுங்க. வந்து மணி இருந்தால் எடுத்து ஆட்டுங்க. எல்லார் வீட்லேயும் மணி இருக்காது. மணி இல்லைன்னா உங்கள் வீட்டில் காலி தட்டு இருக்கும்ல, அதை எடுத்துக்குங்க. இந்த பூரி கடையை எடுத்துக்குங்க. நின்றுக்கிட்டே டண்டனக்கான்னு அடிங்க. இதை நம்ம அடித்தா பரவாயில்லைங்க. நிர்மலா சீதாராமனே நைட்டியை போட்டு மேலே ஒரு துண்டையும் போட்டுக்கிட்டு வெறுந்தட்டை வச்சு அடி டண்டனக்கான்னு அடிக்குது. பக்கத்தில் ஒருத்தன் கேட்குறான், ஏம்மா நீங்கள் நிதியமைச்சர் ஏதாவது நிதி கொடுப்பீன்னு பார்த்தா ஏமா அப்படி காலி தட்டை அடிக்கிறீங்க? அந்த அம்மா சொல்லுது, சிம்பாலிக்காக சொல்கிறேன், நாங்கள் ஆட்சியில் தொடர்ந்து இருந்தால் எல்லா பையனும் இந்தியாவில் இப்படி தான் காலி தட்டோட தெருவில் நிற்க போகிறாங்க. அதை எப்படி தாளம் தட்டி கேட்குறதுங்கிறது தான் இப்போ நான் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னிச்சு. தோழர்களே, இந்த கூட்டாட்சி தத்துவத்தை காலில் போட்டு மிதிக்கிறார்கள். மதச்சார்பின்மை, கோர்ட்டில் போய் கேஸ் போடுறான். இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின் முகவுரையில் இருக்கிற மதச்சார்பின்மை, சோசலிசம் என்கிற வார்த்தைகளை எடுக்க வேண்டும் என்று வழக்கு போடுகிறார்கள். ஒரு நல் வாய்ப்பாக உச்சநீதிமன்றம் அந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொண்டது. ஏன்னா இந்த நான் ஒரு ஆள் சொன்னேன்ல, ஆரம்பத்தில் பேச்ச ஆரம்பிக்கிறப்ப அவர் கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அந்தம்மா கண்ணீர் விட்டு கதறுது. 7 முறை கருக்கலைப்பு செய்து விட்டார்கள், என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒருத்தர் சொல்கிறார், சமரசமாக போங்கம்மா, போய் பேசிக்கிங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில், எந்த விஷயத்தில், மதச்சார்பின்மை சோசலிசத்தை நீக்க வேண்டும் என்று சொன்ன விஷயத்தில் உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. ஆனால் மதச்சார்பின்மை என்பது வெறும் வார்த்தை அளவிலே தான் இருக்கிறதே தவிர, நம்ம நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின் சாராம்சமாக அடிநாதமாக இருக்கிற மதச்சார்பின்மையை இவர்கள் குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார்கள். சமீபத்தில் கும்பமேளா நடந்துச்சு இல்லை, கும்பமேளா, இந்த இவர் சொல்கிறாரு, யோகி ஆதித்யநாத் 69 கோடி பேர் இது வரைக்கும் குளிச்சுட்டு போயிருக்காங்க. தலைவா, புழுகு, ஒரு நியாயம் வேண்டாமா? இந்தியாவில் பாதி பேராக வந்து குளித்தாங்க.
நான் கேட்குறேன், இங்கே திருப்பூரில் எத்தனை பேர் போனீங்க? அதை விட பெருங்கு கொடுமை, ரயில் ஏசி பெட்டியை உடச்சி ஏறுதுங்க. அங்கே ஒரு 18 பேர் டெல்லியில் நெரிசலில் ரயில் அடிபட்டு செத்து போச்சுங்க அந்த நெரிசலில். இங்கேயும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யலை. இந்த நாட்டினுடைய தேசிய சுற்றுச்சூழல் ஆணையம் சொல்லுது, இந்த தண்ணீர் இவ்வளோ பேர் புழங்கியிருக்காங்க, எனவே இதை குடிநீராக குளிக்கக்கூட லாயக்கில்லாதுன்னு நான் சொல்லலை, தேசிய சுற்றுச்சூழல் ஆணையம் சொல்லுது. உடனே ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு, இல்லை இல்லை அதெல்லாம் நல்லா குடிக்கலாம், அது இப்போ முடிச்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னமும் தீயணைப்பு துறைக்கு வேலையை பாருங்கள். வர முடியாத ஊரில் பூரா அந்த கும்பமேளா தண்ணியை ஏற்றி விட்டு வீடு வீடாக கொரியரில் அனுப்பிட்டு இருக்காங்கலாம். ஏண்டா ஏன் இந்த வேலை பார்க்குற? என்ன இதுக்குள்ளே இந்த மதத்துக்குள்ளேயே வச்சுருக்கணுங்கிறது. இந்தியாவே கொண்டாடுகிறது. அது மகா கும்பமேளாங்கிறதே பொய்யான். 166 வருஷம் இல்லையாம். ஏற்கனவே இப்போ தான் புதுசுக்கு முன்னால் கொண்டாடினாங்களாம் சமாஜ்வாதி ஆட்சியில். இல்லையே அப்படின்னா வாயப்புத்துறாங்க. பேசாமல் நான் சொன்ன மகா கும்பமேளான்னா மகா கும்பமேளான்னு சொல்லணும், அதுக்கு மேலே பேசக்கூடாது. இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மையை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள், கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். ஆளுநர் என்கிற ஒரு பதவி தேவையா? நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், ஆளுநர்கள் எப்படி இருக்கணும்னா ஜென்ரேட்டர் மாதிரி இருக்கணும், அல்லது இன்வெர்ட்டர் மாதிரி இருக்கணும். இன்வெர்ட்டருக்கு எப்போ தேவை? கரண்ட் இல்லைன்னா தான் இன்வெர்ட்டர் வேலை செய்யணும். மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இல்லை என்றால்தான் இன்வெர்ட்டர் வேலை செய்யணும். அதுக்கு பதிலாக கரண்ட்டு நல்லா இருக்கிறப்ப ஜென்ரேட்டர் குறுக்கையும் மறுக்கையும் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க. அப்படி தான் ஒரு ஜென்ரேட்டர் கிண்டி பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வாயை திறந்தா வம்புங்க. இங்கே தோழர் முத்துக்கண்ணன் ஒரு அருமையான திருக்குறளை மேற்கோள் காட்டுறாரு. ஆனால் அவர் திருவள்ளுவருக்கு சாயம் அடிச்சு விட்றாரு. திருவள்ளுவர் மேலே எவனும் எந்த சாயமும் பூச முடியாது. ஏன்னா உங்களுடைய மனு தர்மம் என்ன சொல்லுது? விவசாயம் ஒரு பாவத் தொழில், பிராமணர்கள் அதை செய்யக்கூடாது என்று மனு தர்மம் உழவு தொழிலை ஒரு பாவமாக ஒதுக்கிய பொழுது உழவனுக்கு 10 அதிகாரம் கொடுத்த மிகப்பெரிய அறநூல் திருக்குறள். சுழன்றும் ஏர்வின்னது உலகம் உழன்றும் அதுவே தலைன்னு சொல்லுது. இன்னொரு குறளை சொல்கிறாப்புல, உழவினார் கைமடங்கின் இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயி மட்டும் வேலை செய்ய மாட்டேன்னு கையை மடக்கிக்கிட்டா நான் சாமியார் ஆகிட்டேன்னு சொல்கிற பைய கூட சாப்பாட்டுக்கு துந்தனா தாண்டா போடணும் அப்படிங்கிறாப்புல. சாமியார் உயர்ந்தவனா விவசாயி உயர்ந்தவனான்னு ஒரு பட்டிமன்றம் வச்சு திருவள்ளுவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த சாமியார் இல்லைன்னா உலகம் ஒன்றும் கெட்டு போயிடாது, ஆனால் இந்த நாட்டினுடைய விவசாயி இல்லைன்னா சாமியாரே சாப்பாட்டுக்கு செஞ்சாதான் போடணும். நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால் வள்ளுவர் மேலே விவசாயம் தவிர எந்த சாயமும் எவனும் பேச முடியாது. ஆனால் அந்த வள்ளுவரை இவர் சனாதனிங்கிறார். அதை விட பெருங்கொடுமை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னார். மதமெனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும்னார். அந்த வள்ளலாரும் அவர் இவங்களுக்கு பயந்து தான் அந்த காலத்திலேயே காவி ட்ரெஸ்ஸை துறந்து சாமியாருங்க முறையில் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். வள்ளலார் அன்பர்களுக்கு தெரியும், காவியே ஆகாது அவருக்கு. இன்னும் சொல்ல போனால் காவின்னு சொல்கிறத காவி இவங்க எல்லாம் களவாண்டது தான். காவியே கூட பௌத்தத்தில் இருந்து இவர்கள் எடுத்தது தானே தவிர. நீங்கள் கேட்கலாம், என்ன எல்லா கலருமே இவங்க கலர்லாம் என்ன கலர் தான்? பச்சோந்தி கலர் தான் இவங்க கலர். எது முன்னுக்கு வருதோ அதை படக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. இப்போ எல்லாருக்கும் வள்ளலாருக்கு வைகுண்டருக்கு எல்லாருக்கும் அடித்து விடுதுங்க காவி சாயத்தை. இதுக்கு எதுக்கு ஒரு ஆளுநர்? ஆளுநருக்கு வேலையே கையெழுத்து போடுறது தானே. இவர் ஆர்.என். ரவி சொல்கிறார், அப்படியெல்லாம் போட முடியாதப்பா. சட்டமன்றத்துக்கு போகிறார், போன வேகத்தில் மின்னல் வேகத்தில் திரும்புகிறார். இதுக்குயா சொல்லிட்டாது போயா? இல்லை தேசிய கீதம் பாடாமல் விட்டுட்டியல்லப்பா. இல்லையா தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு பாடுவோம்யா? இல்லை என்ன ஏன் நான் கூட யோசிச்சு பார்த்தேன், ஏன் படிக்கலைன்னா கண்ணாடியை வச்சுட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல. அதை சொல்லாமல் தடுமாற்றத்தை தடுக்கிறதுக்கு தேசிய என்ன ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுடைய ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய நாக்பூர்லேயே நீங்கள் ஜனகண மன என்கிற கவியரசர் தாகூருடைய தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டவர்களா நீங்கள்? நாட்டினுடைய மூவர்ண கொடியை ஏற்றுக்கொண்டவர்களா நீங்கள்? ஒரு நிலை வரை ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலே இந்த தேசத்தினுடைய மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது இல்லையே. காவி கொடி தானே நாட்டினுடைய தேசிய கொடியாக வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதுக்கு பதிலாக வந்தே மாதரம் என்கிற பக்கிம் சட்டர்ஜியினுடைய பாடலைத்தான் இந்தியாவின் தேசிய கீதமாக்க வேண்டும் என்று சொன்னவங்க தானே நீங்கள். என்ன திடீர்னு தேசியன்னு பொங்குறிய ஒரேதா?
இவர் உடனே இந்த பக்கம் அப்படி மல்லு கட்டிட்டு திரிகிறார். நீட்டுக்கு விளக்கு கேட்டால் கையெழுத்து போட முடியாது. அது ஒன்று தானே சாமி உங்களுக்கு வேலையை? அதெல்லாம் முடியாது. ஊராக போய் வம்புழுக்கிறது. இந்த மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் பறிக்குதுன்னா, இனிமேல் துணைவேந்தர் நியமனத்துக்கும் மாநில அரசுக்கும் சம்பந்தம் இல்லையாம். கட்டடம் இருக்கிறது இங்கே, மாநில அரசினுடைய நிதியில் தான் அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் துணைவேந்தர்களை மட்டும் ஆளுநரே போட்டுருவாராம். ஒரு ஆளுநரையே சமாளிக்க முடியலையே. இல்லை, இவங்க போடுற ஆளுநர் பூரா எப்படி தெரியுமா இருப்பாங்க? இந்த சென்னை ஐஐடி என்பது ஒரு அறிவின் உயர்ந்த தளத்தில் செயல்பட வேண்டிய ஒன்று. அங்கே காமகோடின்னு ஒரு துணைவேந்தர், அவர் பேசுகிறார் ஒரு கூட்டத்தில், எங்கள் அப்பாவுக்கு ஒரு தடவை காய்ச்சல் அடிச்சிச்சு, நான் கூட நினச்சேன் ஒரு 680 பேராசிட்டமால் வாங்கி கொடுத்துருப்பாராக்கும்னு நினச்சேன். இல்லை, சூடாக பசுமாட்டு கோமியத்தை பிடிச்சி கொடுத்தேன், 1.5 நிமிஷத்தில் காய்ச்சல் போயிடுச்சு. எனவே எந்த காய்ச்சலாக இருந்தாலும் தீர்க்கக்கூடியது கோமியம், கோமியம், கோமியம்னார். யார்? ஐஐடி படித்தவர். இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீ கொரோனா காலத்தில் எங்கேயா இருந்த? காய்ச்சல் வந்து இவ்வளோ தவிச்சமே, கொஞ்சம் கோமியத்தை அடிச்சு விட்ருக்கக்கூடாதா? பசுமாட்டுக்கே காய்ச்சல் வந்தால் கால்நடை மருத்துவத்தை கூட்டு போகிறோம். இவர் கோமியத்தை செம்பில் பிடிச்சி குடிங்கப்பா, அது கூட சூடாக இருக்கும் பொழுதே குடிச்சிருங்க. ஏயா பாவம் யாது? அது மேலே எங்களுக்கு ஒன்றும் இன்றைக்கி அமித்ஷா சொல்லியிருக்காரு, எலும்பெல்லாம் பயன்படுத்துங்கப்பா, அதை அனுப்பிவிட்டு நல்லா சம்பாதிக்கிற வழியை பாருங்கப்பான்னு. மாட்டு எலும்பெல்லாம் விட்டால் மனுஷ எலும்பையே ஏற்றுமதி பண்ணக்கூடிய குரூப் தான் அது. இன்றைக்கி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் விஷயத்தில், மொழி விஷயத்தில் 3 மொழி படிக்கணுமா? அதில் இதுக்கு இங்கே சில பேர், இங்கே பிஜேபிக்காரங்க முந்தா நாள் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நியூஸ் 7ல் ஒரு விவாதம். புரட்சி கவிதாசன் ஒருத்தர் இருக்கார். அவர் நமக்கு என்ன தெரியுமா கஷ்டம் கம்யூனிஸ்டுகளுக்கு? நமக்கே கம்யூனிசம் பற்றி கிளாஸ் எடுப்பாங்க சில பேர். அவர் வந்து சொன்னார், என்ன தொடர் மதுக்கூர் ராமலிங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்திருக்கிறாரு, மாறுதல் ஒன்றே மாறாதது என்று சொன்னது உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் மாறும் பொழுது தொகுதி எண்ணிக்கை மட்டும் மாறக்கூடாதான்னு கேட்டார். இது ஏதாவது நீங்கள் இப்போ ஒன்றுக்கு ஒன்று லாஜிக் இருக்கா? நான் நினச்சேன் எப்படிப்பட்ட ஆள்கிட்ட வந்து நீங்கள் சிக்கியிருக்கோம். நான் உடனே சொன்னேன், புரட்சி 2 வகைப்படும்னு எங்கள் தோழர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று புரட்சி, இன்னொன்று எதிர்ப்புரட்சி. தயவுசெய்து உங்கள் பேரை புரட்சி கவிதாசன் வச்சுக்காதீங்க, எதிர்ப்புரட்சி கவிதாசன் வச்சுக்கிட்டிங்கன்னா பொருத்தமாக இருக்கும்னு சொன்னேன். அடுத்து என்ன சொன்னார், நாங்கள் வந்து இன்னையிலேருந்து துவங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபிக்காரங்க வந்து கையெழுத்து கேட்பாங்க, போட்டு விட்றாதீங்க. போட்டு விட்டியெல்லாம் எதில் கையெழுத்து கேட்குறாங்கன்னு தெரியாதா? அப்புறம் அவங்க சொத்துக்கிட்டு போனால் நான் பொறுப்பு கிடையாது. இதே திருப்பூரில் பல ஆட்டக்ஸ் நடந்திருக்கு ஏற்கனவே. அவர் வந்து எதுக்குன்னா, மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து போட போகிறோம், கையெழுத்து வாங்க போகிறோம், 1 கோடி கையெழுத்து வாங்க சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டாரு. அப்போ வந்து நீங்கள் நேராகவும் போடலாம், ஆன்லைன்லேயும் போடலாம்ட்டாங்க. அப்போ தானே ஆன்லைனில் எவ்வளோ வேணாலும் போட்டுக்குவீங்களே போட்டுக்கலாம். நான் யதார்த்தமாக கேட்டேன், ஏன்னா இந்த ஒரு ஹிந்தி படிக்கணும்னு 1 கோடி கையெழுத்து வாங்க போறியே, அது தமிழில் வாங்க போறியா, இல்லை இங்கிலீஷில் வாங்க போறியா, இல்லை ஹிந்திலேயே வாங்க போறியான்னு கேட்டேன். இது ஒரு தப்பாயா? இப்படித்தான் நீங்கள் உருக்க எதாவது குதர்க்காமல் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஏன் ஹிந்தி படிக்கணும்னு சொன்னால் ஹிந்தியில் தானப்பா கையெழுத்து வாங்கினா? இந்திக்காக 2 மொழி போராட்டங்களை முன்னெடுத்த பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரி கிடையாது. அதுலேயும் கம்யூனிஸ்டுங்கிற முறையில் நான் தோழர் லெனினை போய் கேட்டாங்க, தலைவா சோசலிசம் வந்த பிறகு சோசலிசத்தின் மேன்மையை நாம் எந்த மொழியில் பேசுவது? மாமேதை லெனின் சொன்னார், எல்லா உலக மக்களும் அவரவர் தாய்மொழியில் சோசலிசத்தை பேசட்டும் என்று முழங்கியவர் தோழர் லெனின் அவர்கள். என் தேவையை ஒட்டி எத்தனை மொழி வேண்டும்? எங்கள் தோழர் பி ராமமூர்த்தி அவ்வளவு 14 மொழி தெரியுமா அவருக்கு. இத்தனைக்கு ஆரம்பத்தில் ஒரு தமிழ் தான் தெரியாதான், ஆனால் இங்கிலீஷ்லேயே படித்தவர். தோழர் பி ராமமூர்த்தி மிகப்பெரிய மேதை, பட்ஜெட்டை பற்றி அவ்வளவு அழகாக பேசுவார். அவர் பேசி முடித்தோடனே தோழர் ஜீவா வருவாராம் மேடைக்கு. இதுவரைக்கும் தோழர் பி ராமமூர்த்தி சொன்னதை நான் தமிழில் சொல்கிறேன் அப்படின்பாராம். பிஆர் கேட்டாராம், யோ நானே தமிழில் தானே ஏன் சொன்னேன், நீங்கள் சொன்னது ஆங்கிலமும் தமிழும் கலந்து சொன்னீங்க. நம்ம மக்களுக்கு அதே பி ராமமூர்த்தி அவர்கள்தான் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்று நாடாளுமன்ற மாநிலங்களவையிலே முதல் தீர்மானத்தை கொடுத்தவர் அன்பு தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள். எவ்வளவு விரிந்து பறந்த பார்வை இன்னைக்கு அந்த. ஆனால் இன்னைக்கு இந்த பக்கம் ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுச்சு, மொழிவழி மாநிலங்களே கூடாது என்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வை. இன்னும் சொல்லப்போனால் மாநிலமே வேணாங்கட்டாங்க. ஜனபாதம்னு ஒரு அமைப்பு இருந்தால் போதும், எல்லாத்தையும் மேலே இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
தமிழ், கன்னடம், மலையாளம், உருதுன்னு பிரிக்க பார்க்குறாங்க. எனவே மாநிலங்கள் என்கிற கட்டமைப்பே தேவையில்லை என்கிறது ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடு. நான் இந்த 24வது மாநாட்டின் அந்த நுழைவாயிலை நின்று கொண்டு சொல்கிறேன், இந்த இந்தியாவினுடைய மாநிலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது மொழி வழி மாநிலங்கள் தான் இந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கும் என்று முதலிலே முழங்கியது இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம். அதுதான் பெருமை. தமிழ்நாடு, இந்த பக்கம் மலையாள மொழியை பேசுகிற கேரளம், கன்னட மொழி பேசுகிற கர்நாடகம், இந்த இந்திங்கிறாங்கல்ல, அது ஒன்றும் எல்லா மக்களினுடைய பெரும்பான்மையும் கிடையாதுங்க. அப்படி பெரும்பான்மை இருக்கிறதாலே ஒரு மொழியை பேசணுங்கிற அவசியமும் இல்லை. இப்படி யோசிச்சு பாருங்களேன். ரசூல் கம்சதேவ் என்கிற சோவியத் கவிஞன் சொன்னான், என் தாய்மொழி நாளைக்கு செத்து போய் விடுமானால் நான் இன்றைக்கே செத்து போய் விடுவேன்னு சொன்னான். எழுதறிமா பொருள், ஒருவனுடைய மொழி செத்து போனால் அவன் செத்து போய்விட்டான் என்று பொருள். அவனுடைய தாய்மொழி இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது என்று பொருள். அதே ரசூல் கம்சதேவ் தான் சொன்னான் இன்னொரு கவிதையில், நான் செத்து கிடந்தேன், யாரோ என் தாய்மொழியை பேசிக்கொண்டு போனார்கள், நான் மீண்டும் உயிர் தெழுந்தேன் என்று ரசூல் கம்சதேவ் சொன்னான். இன்னும் சொல்ல போனால் தோழர் லெனின் தலைமையிலே ஒரு மகத்தான போல்ஸ்விக் புரட்சியை நடத்தி சோவியத்திலே வந்த பொழுது ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம், முதல் உழைக்கும் வர்க்க அரசாங்கம் வந்த பிறகுதான் மொழி வழக்கிழந்து போயிருந்த 118 மொழிகளை மீண்டும் உயிர்ப்பித்தது அன்றைய சோவியத் அரசாங்கம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? பெரும்பான்மைங்கிறாங்கல்ல, அதுவும் உண்மை கிடையாது. சரி, அதே ஒரு வாதத்தை எடுத்துக்குவோம். ஒரு அம்மாவுக்கு ஒத்த பிள்ளை பெற்று வச்சிருக்கு, இன்னொரு அம்மா வஞ்சகம் இல்லாமல் ஒரு 5 பிள்ளை பெற்று வச்சிருக்கு. இந்த ஒத்த பிள்ளைகிட்ட போய் அதுதான் அவங்க அம்மா, இந்த பிள்ளை சொல்லும், ஏங்க இதாங்க எங்கள் அம்மா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த அம்மா தான் 5 பிள்ளை பெற்றிருக்கு, மெஜாரிட்டி அதுக்கிட்ட தான் இருக்குது. எனவே நீ அதுதான் அம்மானு ஏற்றுக்கணும்னா ஒரு குழந்தை எப்படி ஏற்றுக்காதோ அதுபோல தான் மெஜாரிட்டியோ மைனாரிட்டியோ. இன்னும் கூட சொல்கிறேன், இந்த நாட்டிலே ஒரே ஒரு மொழியை பேசுகிற ஒருவன் இருந்தால் கூட அவனுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய தாய்மொழி மதிக்கப்பட வேண்டும் என்று முழங்குகிற இயக்கம்தான் கம்யூனிஸ்ட் இயக்கம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வருகிற கல்விக் கொள்கை உண்மையில் தோழர்களே, இன்றைக்கி தமிழ்நாடு கல்வித்துறையில் மிகப்பெரிய உயர்ந்தோங்கி நிற்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை பள்ளிக்கூடங்கள் திருப்பூரில் நம்ம மாவட்டத்தில் பிள்ளைகள் இப்போவே அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஏராளமான இலவச வசதிகள். ஆனால் இதை பூரா என்ன சொல்கிறாங்க, கசகசன்னு இவ்வளோ பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில், ஒரு 10 ஒரு 15 ஒரு பள்ளிக்கூடத்தை ஒரே இடத்துக்கு கல்வி வளாகம்னு கொண்டு போயிருங்க, அங்கே வந்து படித்தா படிக்கட்டும், படிக்கலைன்னா போகட்டும். இதுக்கு புதிய கல்விக் கொள்கை கிடையாதுங்க, புதிய கல்வி மறுப்பு கொள்கை. குலக்கல்வியை கொண்டு வர்றான். இங்கே எத்தனையோ பேருங்க தென் மாவட்டத்திலேருந்து இங்கே பனியன் தொழிலாளிகளாக இருக்காங்க, குலக்கல்வின்னு கொண்டு வர்றான். இதே இந்த திருப்பூருக்கு 2 இஸ்லாமியர்கள் தான் முதலில் இந்த பின்னலாடை தொழிலை அறிமுகப்படுத்தினார்கள். அதுவரை திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற யாருக்கும் பின்னலாடை தொழில் குலத்தொழில் கிடையாது. இந்த ஜட்டி பனியனுங்கிறது ஐட்டமே நமக்கு தெரியாது. எல்லாம் லங்கோடு குரூப் தான் நம்ம பூரா ஒரு காலத்தில். அதான் நம்ம குலத்தொழில். அதுக்கும் ஒன்றும் பெரிய ட்ரைனிங் வேண்டியில்லை. ஏசியை வாங்கி 5 கழித்து 5 பேருக்கு லங்கோடு ஆகி போச்சு. இதுக்கு ஒன்றும் டெக்னிக்கெல்லாம் வேண்டியில்லை, பார்டர் கூட அடிச்சிருக்க மாட்டாங்க. வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கு இந்த ஜட்டி பனியனை உற்பத்தி பண்ணி கொடுத்து பல பேரை போட விட்டுருக்கீங்க. இங்கே இன்றைக்கி வேலை பார்க்குறாங்கல்ல பனியன் தொழிலாளியாக பல்வேறு துறைகளில், அவங்க யாருக்காவது என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா அம்மா பார்த்த தொழிலை நீங்கள் பாருங்க. இப்படி பார்த்தா யாருமே பனியன் தொழில் பார்க்க முடியாது ஐயா. ஒரு 4 தலைமுறைக்கு முன்னால் யார் பனியனை பார்த்தா, பனியனே இல்லாத பொழுது பனியன் தொழில் எப்படி இருக்கும்? இப்போ இங்கே இருக்கிற யாராவது அவங்கவுங்க அப்பா அம்மா தொழில், பல அப்பன் சும்மா தான் இருக்கான், அவன் தொழில் நீ பாருங்க, நானும் சும்மா இருக்கவா? ஏன்டா போட்டு படுத்துறிய? ஆளுதுறை விட்டு அடாவடி, மொழியை வச்சு அடாவடி, கேட்டால் பணம் கொடுக்க மாட்டேன், பேரிடர் நிதி கேட்டால் ஊபிக்கு கொடுக்குறாங்க, குஜராத்துக்கு கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வளர்ச்சி இந்த பேரையே காணதில்லை. கேட்டால் தமிழ்நாடு கேட்குறது என்னங்க பேரிடர் நிதி, தமிழ்நாடே எங்களுக்கு பேரிடராக தான் இருக்குது, உங்களுக்கு இதில் பேரிடர் நிதி வேற வேணுமா? ஒன்றிய அரசாங்கம் தலைன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு கூட சொல்கிறேன், கை கால் நல்லா இருந்தால் தாங்க தலை நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக கை காலெல்லாம் சூம்பி போய் தலை மட்டும் இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு வைங்க, தருதலையாக தான் போகுது, எதுக்கும் ஆகாது. எனவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தை இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு.
பாஜக போகலை. நீ தானே வந்து இவர் அண்ணாமலை ஊட போய் அண்ணா சாலைக்கு வரியா? எதுக்கு? புகாரி ஹோட்டலில் புரோட்டா சாப்பிடவா? சும்மா உதாரா அள்ளி விடுறது. அதை பண்ணிவிடுவேன், இதை பண்ணிவிடுவேன் அப்படின்னு. உண்மையிலேயே சரி, அவர் தான் அண்ணாமலை போய் அங்கே கருத்தை எடுத்து சொல்லு. ஐயா எங்கள் மோடி சொல்லிட்டாரியா தொகுதி எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லலாம்ல. அமித்ஷா ஈசாவை பார்க்க வந்தார். நல்ல வேலையாக முதலமைச்சர் இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு சொன்னவனை தான் அலறி அடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு திட்டமே இல்லை. யார் சொன்னால்? மோடியே சொல்லிட்டாருங்க. யார்கிட்டங்க சொன்னார் என்று தனியாக சொல்லி விட்ருக்காருங்க. அதான் எங்கள் தலைவர் பேபி கேட்டார். அப்படி மோடி சொல்வது உண்மையாக இருந்தால் தேசிய அளவில் அனைத்து கட்சி கட்டத்தை கூட்டி அப்படி ஒரு தொகுதி சீரமைப்பில் எந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவமும் குறையாது என்று மோடி வாக்குறுதி கொடுக்க தயாரா? அவருடைய கைத்தடியாக இங்கே சுற்றி கொண்டிருக்கிற அண்ணாமலை அதற்கு தயாரா? எனவே பாஜக என்பது அவங்க மனசுக்குள்ள இருக்க இந்தியாவே வேறங்க. எல்லா அதிகாரமும் குவிக்கப்பட்ட ஒன்றிய அரசு, மாநிலங்கள் பேரளவுக்கு இருக்கலாம், கொடி இடி ஏற்றிக்கலாம், அவ்வளோதான். வேணால் காரில் சைரன் வச்ச காரில் போகலாம். மற்றபடி கல்வி அவங்கள்ட்ட போயிடும், சுகாதாரம் அவங்கள்ட்ட போயிடும். கல்வி என்பது பொதுப்பட்டியலில் தானே இருக்குது. அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளில் தானே படிக்கணும். இதுதான் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக முறையை நான் சொன்னேன்ல. நாடாளுமன்றத்தில் பேசுகிற வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்லைங்க. பேசினாலே உட்காந்துடுறது. அங்கே ஒரு துணை ஜனாதிபதி ஒருத்தர் இருக்கார். அவர் தான் மாநிலங்களவை தலைவர் கூட. அவரே என்னத்தையாவது ஒன்று கொண்டு பேசிக்கிட்டு தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சுங்க, இப்போ ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, வக்ஃபு வாரிய மசோதா இப்போ கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அது வேணாம்னு பிரச்சனை பண்ண உடனேயே அதுக்கு ஒரு நிலைக்குழு போட்டாங்க. நிலைக்குழுவில் உட்கார்ந்தாலே சேரத்துக்கு வெளியே போட்டாங்க. அப்புறம் எப்படி நாடாளுமன்ற ஜனநாயகம் கிளுகிளுன்னா வளரும்? இதே நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக பாபா சாஹேப் அரசியல் சாசன வரைவு குழுவின் தலைவராக இருந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் எல்லா நாட்டினுடைய அரசியல் சட்டத்தையும் படித்தார். அதிபர் ஆட்சி முறையா நாடாளுமன்ற ஜனநாயக முறையா என்கிற கேள்வி வந்த பொழுது பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு ஒரு நபர் எதேச்சதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட அதிபர் ஆட்சி முறை, ஜனாதிபதி ஆட்சி முறை கூடாது, எல்லோரையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகம்தான் தேவை என்று அன்றைய அரசியல் நிர்ணய சபை முடிவு செய்தது. ஆனால் இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற பெயரில் அதை நோக்கி நகர்த்தி செல்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இந்த வலதுசாரிகள் பூரா ஒன்றா கூடியிருக்கு. இப்போ சமீபத்தில் பிரதமர் மோடி இதுக்கு போனார்ல, அமெரிக்காவுக்கு. இவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ட்ரம்ப்பு அங்கே இருக்கிற இந்திய குடிமக்களை பூரா கையில் சங்கிலி போட்டு காலில் விலங்கு போட்டு, அதுவும் பயணிகள் விமானத்தில் கூட இல்லை, இராணுவ விமானத்தில் போர் குற்றவாளிகள் மாதிரி அனுப்புகிறான். இவர் பிரதமர் மோடி அமெரிக்க மண்ணில் இருக்கிற பொழுதே அடுத்த விமானம் புறப்படுகிறது. வேறு சில நாட்டுக்காரன் இதே போல் அனுப்புகிற பொழுது, ஏன் நாட்டுக்காரனை உன் விமானத்தில் ஏற்றாத, நான் ஏன் விமானத்தில் வந்து அழைச்சிக்கிட்டு போகிறேன், ஏன் நாட்டு குடிமக்களை அவமதிக்கக்கூடாது என்று சின்னஞ்சிறு நாடுகள் கூட அமெரிக்காட்ட சண்டை போட்டான். நீங்கள் கேட்கலாம், பிறகு ஏன் மோடி வந்து நம்ம நாட்டு விமானத்தை அனுப்பி கூட்டு வந்திருக்கலாம்ல? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்காரங்க கூட அது அதிகமாக இல்லை, பெரும்பாலும் குஜராத்துக்காரவங்க, ஹரியானா, பஞ்சாப்காரவங்க. நம்ம நாட்டு விமானம் ஏன் அனுப்பலை? ஏன் அனுப்பலைன்னா ஏற்கனவே ஏர் இந்தியாவையும் இந்தியன் ஏர்லைன்ஸையும் விற்று தின்னாச்சு. இப்போ இந்தியாவுக்கென்று சொந்த விமான கம்பெனியே கிடையாது, எல்லாம் தனியார். அது குறித்து ஒருத்தர் ஆனந்தவடலில் ஒரு கார்ட்டூன் போடுறான். ட்ரம்ப் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிற மோடி என்னுடைய கைகளில் சங்கிலி மாட்டப்பட்டிருப்பது போல். உடனே விகடன் இணையதளத்தை முடக்கிவிட்டாங்க. அந்த ஆள் ட்ரம்ப் எவ்வளவு ஒரு சைஸான ஆளாக இருக்கார் பாருங்களேன், ரொம்ப பெரிய அறிவாளி. உண்மையிலேயே அமெரிக்கா என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியல. கனடா என்னதுங்கிறான், மெக்சிகோ என்னதுங்கிறான். அவங்க பூரா தலைவா என்ன உன் ஊருக்குள்ளே தான் ஜனாதிபதி வந்திருக்க, உலகத்துக்கே வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய, இதுக்கு அமெரிக்கா வளைகுடான்னு பேர் வைக்க போகிறேன். இறக்குமதி என்ன மோடி என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு? மோடி நல்லா பேச்சுவார்த்தை நடத்தி நல்லா சாதிச்சுக்கிறாரியா. இப்படி என்ன சாதிச்சார் இவர்? அவர் ஊரில் இருந்த நெட்டுக்கல்ல விமானத்தை பூரா பல ஆயிரம் கோடிக்கு தள்ளி விட்டாப்புல, போர் தளவாடங்களை அனுப்பிவிட்ருக்காப்புல. அமெரிக்கா விஸ்கிக்கு கொஞ்சம் இறக்குமதி வரி அதிகமாக இருந்துச்சு, அதுக்கு வரியை நைஸாக குறைக்க வச்சுட்டாப்புல. அதனால தான் பயலுக்கு சொல்கிறாங்க, நம்மளோட இந்த இளைஞர்கள் அருமையாக போடுறாங்க, விஸ்வகுரு இனிமேல் விஸ்கி குரு என்று அழைக்கப்படுவார். ஏன்னா அவர் விஸ்கிக்கு இறக்குமதி வரியை குறைச்சிருக்கிறார்ல.
அவர் சொல்கிறார், நானும் மோடியும் சித்தாந்த ரீதியாக இதுக்கு ஜோடி சேர்ந்திருக்காப்புல. யார்? ஜெர்மன் அதிபர். வலதுசாரிகள் எல்லாரும் கூடிவிட்டோம். ஆனால் நண்பர்களே, இவர்கள் கூடியிருக்கிறாங்கன்னு எங்கள் கட்சியினுடைய தீர்மானம் சொல்லுது. வலதுசாரிகளினுடைய அட்டகாசம் அதிகரிக்கிற பொழுது அங்கே இடதுசாரிகள் எழுச்சி வர வேண்டும். அப்படித்தான் இலங்கையிலே நடந்தது. அங்கே ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை ராஜபக்சேவினுடைய குடும்பம் ஏற்படுத்தி அந்த நாட்டை நட்டாற்றிலே விட்ட பொழுது திசநாயக என்கிற கம்யூனிஸ்ட் ஜனாதிபதி இலங்கையிலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சீமான், நீ எங்கே கம்யூனிஸ்ட் இருக்கான்னு கேட்குறீங்கல்ல, இதே இவ்வளவு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான இலங்கையிலே ஒரு இடதுசாரி ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். வந்த பொழுது இங்கே அதானி அவருடைய சோலார் ஒப்பந்தம், ஒரு கம்யூனிஸ்டுகள் வந்துட்டாங்க, நாங்கள் இருக்க மாட்டேன்னாப்புல, இருந்தால் இருக்கு கிளம்புனா இடத்த காலி பண்ணிட்டாப்புல. இந்த தில் இருக்குல்ல கம்யூனிஸ்டுக்கு. ஆனால் அமெரிக்காவில் ஒரு வலதுசாரி வந்ததனுடைய விளைவு என்ன? அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இவர். ட்ரம்ப் அறிவாளின்னு சொன்னாலும் இந்த கொரோனாவுக்கு இவர் தட்டெடுத்து அடித்தார். அப்போ தான் இந்த சானிடைசர்னு கொடுத்தாங்க. அப்போ வந்த புதுசில் நமக்கு அந்த காலத்தில் கொஞ்சமாக நம்மளுக்கு அலைய விட்டாங்க, முகமூடியை போட்டு விடுறது. அது வரைக்கும் நம்ம போட்டதே இல்லை. அதில் கல்யாணத்துக்கெல்லாம் போனால் அவங்க சொன்னது மூக்கு வழியாக வாய் வழியாக கொரோனா கிருமி போகும்னு, நம்ம கண்டுபிடிச்சது தாடை வழியாக தான் போகும்னு. மூக்க சத்தை மூடுறாங்கன்னா இங்கே எடுத்து விட்டுறது. அதுலேயும் இப்போ கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு சாம்பாரை அதை வச்சு துடைக்கிறது. சாம்பார் வச்சா கிருமி சாகுமாயா? ஒருவேளை நம்ம வீட்டு சாம்பாரை சாப்பிட்டா சாகுமோ யாரு கண்டா? என்னென்ன கூத்தடிச்சாங்க. கடையை வேறு மூடி விட்டாங்களா. ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், அவனா சரக்காக காய்ச்சிட்டான். முடியலை அவனால். யூடியூப்பை பார்த்தாங்க. அப்போ தான் யூடியூப்பை பார்த்து எதோ வேணாலும் பண்ணுறாங்களே. எங்கே தான் பொருளை சேகரித்தாலும் தெரியலை. கரெக்டாக வாடகை பிடிச்சி ஏட்டையாக விட்டார். என்னடா வாடகை ஒரு மாதிரியாக வருதுன்னு இருக்காப்புல. ஆஹா, உடனே சொல்லியிருக்கான், இல்லைங்கய்யா தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, கபசுர குடிநீர் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இருக்கான். உடனே அவர் சொன்னாரோ, எனக்கும் அப்படி தான்ப்பா இருக்குது, ஒரு கிளாஸுக்கு கொடுங்கன்னு. ஏன்னா அவர் 3 மாதமாக வறண்டு தானே கிடக்கிறாரு. ஏன் சொல்கிறேன்னா, அப்போ ட்ரம்ப் கேட்டாங்க, என்னையா அப்படி சானிடைசர் இதுக்கியா கொடுக்குறீங்க, இந்த தடவுனா இது போயிடும் தலைவரை, கிருமி செத்துறோம். அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. வீட்டுக்கு கல்யாணம் எடுக்க போனால் சந்தனம் கொடுத்தா என்ன பண்ணுவோம், லேசாக தொட்டு ஒரு இழுத்து மோந்து பார்ப்போம்ல. பல பேர் சானிடைசரை மோந்து பார்க்குறாங்க. ஏன்னான்னு கேட்டால், இல்லையா ஆல்கஹால் லேசாக கலந்துருக்குங்கிறாங்க, இந்த வாடையாவது பிடிச்சிக்கோ மாப்பிள்ளைங்கிறாங்க. இவ்வளவு நடந்துச்சு. இப்படி நம்ம மூளை இப்படி யோசிச்சா ட்ரம்ப் என்ன தெரியுமா பண்ணார், அதை பொண்ணா இப்போ செத்துறோம். ஆமாம், அப்போ அதே எடுத்து ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு முடிஞ்சு சோழி முடிஞ்சே. எத்தனை பேர் சோழியை முடிக்க காத்திருக்காரோ சானிடைசரை போட்டு. என்னன்னா ஒரு பெரிய முதலாளி, அவர் கார்பரேட் முதலாளி, இந்த அமெரிக்காவை கைப்பற்றிட்டாப்புல. ஜோ பைடனை கொலையாக திட்டிக்கிட்டு இருக்காப்புல. நேற்று அன்னைக்கு கூப்பிட்டு இந்த உக்ரைன்காரன்ட்டு அப்போவே நான் சொன்னேன், நீ எப்போ சொன்னேன்னு கேட்காதியா, நம்மளை எல்லோரும் தானே சொன்னோம், இல்லை இவங்க நம்பி சண்டைக்கு போகாத அப்படின்னு. இவன் ஆயுதத்தை பூரா கொடுத்து சண்டை போட்டு அன்றைக்கி கூப்பிட்டு மிரட்டுறாப்புல, முடிச்சிக்கியா, இனியா முடிச்சுக்கங்கிற, ஆமையா போதுமையா, ரஷ்யாவோட உடன்பாடை போயா, அந்த ஆளுக்கு தையான்னு குதிக்கிறாப்புல. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. இவர் ட்ரம்ப் சொல்கிறார், என்னையா நீ சண்டை போட்டு கடைசியாக 3ஆம் உலகப் போரை இழுத்து விட்டுருவ போல இருக்கையா. இதை சொல்லுவாங்க, இல்லை குட்டி நாய் குலைச்சி இந்த பெரிய நாய் தலையில் வச்ச கதையா, ரஷ்யாக்காரன் அடுத்த குண்டு ஏன் மேலே போட்டுருவான் போல இருக்க, செத்து முடிச்சுக்கையா, அதெல்லாம் முடியாதுங்க. ஏய், நான் தானே உனக்கு சண்டை போட சொன்னேன், ஆமாம், நான் தானே ஆயுதம் கொடுத்தேன், ஆமாம், நான் தானே தூண்டி விட்டேன், ஆமாம், இப்போ நானே சொல்கிறேன் முடிச்சுக்க, அப்படியெல்லாம் முடிக்க முடியாதுங்கிறார் அவர். இவர் விட்டவொன்னே ஐரோப்பா கரைங்க போகிற அந்த ஆளை ஏற்றி விட்றாங்க. அப்படி தாங்க சொல்லுவார் ட்ரம்ப்பு, நான் தர்றேங்க துப்பாக்கி, அவங்க உக்ரைன்காரங்களை கொல்லாமல் விட மாட்டாங்க போல இருக்குது. எவ்வளோ பெரிய இழப்பு. இன்னொரு பக்கம், இந்த பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அது என்ன பெரிய கொடுமைங்க. இந்த இஸ்ரேலுக்காரங்களுக்கு அந்த பாலஸ்தீனத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கோம், ஆனால் இந்த திண்ணையில் கொஞ்சம் கிருகிருன்னு வருதுனே உட்காந்துக்கிட்டேன்னு உட்காந்த கதை தான் இஸ்ரேலுக்காரன். என்ன கதை சொன்னாங்கன்னா, தேவன் எங்களுக்கு இந்த இடத்த தான் காட்டி விட்டாருன்னாங்க. தேவன் என்ன ரியல் எஸ்டேட் புரோக்கர் வேலையை பார்க்குறாரு. சரியா உட்காந்துக்கியா, சரி இந்த திண்ணையில் ஓரமாக உட்காந்துக்கிறேன், மூட்டையை வச்சுக்கிறேன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா பாலஸ்தீனத்துக்கார மூட்டையோட திண்ணையில் உட்காந்துருக்கா, இவங்க உள்ளே போயிட்டாங்க. அது ட்ரம்ப் எடுத்துமா சொல்கிறாரு, இப்போ எதுக்கு எங்கள் வாசலில் உட்காந்துருக்கான், இப்போ அடித்து பற்றி விட்டு அந்த இடத்த பூரா இப்போ பிளாட் போட்டுருமியாங்கிறார். இது பாருங்கள், ஏகாதிபத்தியம்னு நாங்கள் பேசினா ஒரு காலத்தில் இவங்க எப்படித்தானப்பா ரஷ்யாவில் மழை பெஞ்சால் இங்கே கொடை பிடிப்பாங்களப்பா. உண்மையிலேயே இன்றைக்கி ரஷ்யாவில் பெட்ரோல் ஊற்றினா அதை வச்சு வாங்கி திங்கிறவங்க பூரா இவங்க தான். உண்மையிலே நண்பர்களே, நான் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாக்கிறது. கூட்டாட்சி தத்துவம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம்
இப்போ தேர்தல் ஆணையமே கூட இன்னும் எவ்வளோ காலம் இருக்குன்னு தெரியல. அதை பாஜகவினுடைய தேர்தல் பிரிவாக மாற்றிட்டாங்க. அன்றைக்கி ஒரு பிஜேபிக்காரர் சொல்கிறார், ஏய் எல்லா கட்சியிலையும் வக்கீல் அணி தான் இருக்கும், எங்கள் கட்சியில் மட்டும்தான் நீதிபதி அணியாக வச்சுருக்கோம். சொன்னால் விறுவிறு எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போயிருங்க, முடிஞ்ச உடனே அடுத்த பதவி. இப்படி ஒரு நிலைமை. இந்த பின்னணியிலே தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு. நீங்கள் எல்லாம் தயவு செய்து வரணும்னு கேட்டுக்கிறேன். நான் அதுக்காகத்தான் வரவேற்பு குழு சார்பாக உங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு திருமணம்லாம் வெத்தலை வச்சு கூப்பிடுவோம்ல, அதுபோல் மதுரை மக்கள் சார்பாக நம்முடைய உழைப்பாளிகளில் திருநகராக விளங்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் செங்கோடி இயக்கத்தினுடைய கம்பீரமாக அடையாளமாக விளங்குகிற திருப்பூர் மக்கள், நீங்கள் வந்து நம்மளால் போய் ஆல் இண்டியா டூர்லாம் போக முடியாது. அங்கே வந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மினி இந்தியாவும் அங்கே வர இருக்கிறது. காஷ்மீரில் தாரிகாமி துவங்கி கன்னியாகுமரி வரை, அஸ்ஸாமிலேருந்து மணிப்பூர்லேருந்து, ஏதோ லாட்ரி சீட்டு விற்கிற மாதிரி சொல்ல நினைக்காதீங்க. இங்கே சில பேர் இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே முருகன் சொல்கிறார்ல, கும்படி பூண்டி தாண்டி போனால் நீ பேசுகிற மொழி யாருக்குமே தெரியாது. அது அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. கும்படி பூண்டி தாண்டி போனால் அவன் மொழியில் திட்டினா கூட தெரியாதான். அப்போ இவர் எங்கேயோ வாங்கப்பட்டிருக்கார். ஏதோ காய்ச்சி போச்சுன்னு ஹிந்தியில் திட்டிருப்பாங்க போல இருக்குது. இவர் கெக்க பக்கன்னு முடிச்சுவிட்டு, ஏன்டா ஒருத்தன் என்ன திட்டுறான், எனக்கு இப்போ என்ன திட்டுறான்னு தெரியவாடா அந்த மொழியை கற்றுக்கணும். என்னையா அநியாயமாக இருக்குது. இன்னொரு ஆளை கேட்டால் சொல்கிறாரு, பானிபூரிக்காரன்ட்ட பேரம் பேச வேண்டாமா, அவனே நல்லா தமிழ் பேசுகிறான், அவங்ககிட்ட நான் ஏன் பேரம் பேசணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களிலும் வேறு பரப்பி இருக்கிற, உயர்ந்தோங்கி இருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கிறோம். 3 மாநில முதல்வர்கள் பங்கேற்கக்கூடிய மாநில மத்திய அதிகாரத்தை மையமாக கொண்ட கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. இத்தனைக்கும் முத்தாய்ப்பாக 6ஆம் தேதி ஒரு 25,000 தொண்டர்கள் மிடுக்காக அணிபோட்டு அணியாக அலையாக வருகிற அந்த செந்தொண்டர் அணிவகுப்பு ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் 5 லட்சம் பேர்னு இலக்கு தீர்மானிச்சிருக்கோம். ஒரு 3 லட்சம் பேராவது வரணும். மதுரை ஒரு அழகான ஊர், இன்றைக்கும் உலகத்தின் பழமையான நகரம், இன்னும் உயிரோடு இருக்கிற நகரமும் கூட. தோழர் பி. ராமமூர்த்தி சிறையிலிருந்தே வெல்ல வைத்த பெருமை மதுரைக்கு உண்டு. அதுபோல் தோழர் மோகன் அவர்கள், தோழர் நன்மாறன் அவர்கள், இன்றைக்கு தோழர் வெங்கடேசன் என்று தொடர்ந்து மக்கள் பிரதிநிதிகளை மதுரை நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனுப்பிய பெருமை கொண்டது. அப்படிப்பட்ட மதுரைக்கு, எல்லா ஊருக்கும் மதுரைக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே அன்னை மீனாட்சி தான் அருள் பாலித்து, அன்னை மீனாட்சி ஆட்சி தான். சிதம்பரமாக மதுரையான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா கூட திருப்பரங்குன்றம் கூட 6 படை வீடு, அங்கே ஒரு 7.5 எழுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ குன்றமெல்லாம் குமரனுக்கு என்ன தெரியுமில்ல, அந்த பக்கம் அரிட்டாப்பட்டிய வேதாந்த அட்டை கொடுத்துவிட்டு திருப்பரங்குன்றத்தை இந்த பக்கம் அட்டையை போட பார்க்குறாங்க. எனவே ஒரு வரலாற்று புகழ் வாய்ந்த வையை எனும் பொய்யா குளக்கொடி. இப்போல்லாம் வந்து இப்போ என்ன சொன்னியன்னு சொல்லி என்கிட்ட வந்து எங்கெங்கே இருக்குது வைகை எங்கே ஓடுதுன்னு கேட்கப்படாது. 7:40க்கு 6:40க்கு வைகை எக்ஸ்பிரஸ் தான் ஓடுது. அங்கே அழகர் திருவிழான்னு நடத்துவாங்க. நம்ம மக்களுடைய மாண்பு என்ன தெரியுமா? அந்த மக்களுடைய மாண்பு என்னென்னா, அழகர் ஆற்றுல வருவாருங்க, ஆற்றுல இறங்க வருவார். கோரிப்பாளையம் பள்ளிவாசலில் நின்றுக்கிட்டு, நீங்கள் கூட கோணியம்மன் கோயிலில் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் வர்றவங்களுக்கு மோர் கொடுத்து சோறு கொடுத்து பராமரிச்சிருக்காங்க. கோரிப்பாளையம் தர்கா அழகரை வரவேற்கும். அழகரும் இந்த பக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அமைதியாக போவார். 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் கூடுவாங்க. அவ்வளவு அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழான்னா இது செங்கொடி திருவிழா. நான் கூட ஒரு தடவை கேட்டாங்க, அழகர் ஏங்க வருஷம் வந்து ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், ஆற்றை வச்சுருக்காங்களா முடிச்சுட்டாங்களான்னு பார்க்கத்தான் அவரே வர்றாரு. விளையாட்டாக ஒரு தடவை கேட்டாங்க, எதுக்கு அழகர் வந்து ஒரு ஆற்றுல கோச்சிக்கிட்டு இறங்கிட்டாருன்னு. இல்லையா, அன்னை மீனாட்சி அழகருக்கு தங்கச்சி, சொக்கநாத பெருமானுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம். அவர் கொஞ்சம் சீர்வரிசை எடுத்துக்கிட்டு லேட்டாக வந்துட்டார். அதுக்குள்ளே மூர்த்த நேரம் தவறி போச்சேன்னு சொல்லி சொக்கநாதர் தாலியை கட்டிவிட்டார். என்னையா மாமா வரத்துக்குள்ளே என்னையா அவசரம்னு சொல்லி ஆற்றுக்குள்ளே இறங்கிட்டாரியா அப்படின்னு. ஒரு வெள்ளைக்காரன் வந்து தான் சுற்றி காட்டுறதுக்கு. நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் இவன்ட்டு இந்த கதையை பூரா சொல்லிக்கிட்டே வந்த ஓட்ட இங்கிலீஷில். அவன் குறுகுறுன்னு பாட்டு சொன்னான், இதே தான் வருஷம் நடக்குதான்னு கேட்டான்.
ஆமாம் அப்படின்னேன். இல்லை, போன வருஷம் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தார், இந்த வருஷம் கொஞ்சம் நேரத்தோடு வரலாமே, ஒரு ஷேர் ஆட்டோ கூட பிடிச்சிருக்கலாமே, குதிரை எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி லேட்டாக வராருண்ணா. நான் சொன்னேன், இல்லை போட வேலையை பார்த்துக்கிட்டு இதை ஒன்றை வச்சு தான் மதுரைக்காரங்களுக்கு பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு, அழகர் வராருன்னு, அதையும் எடுத்து விட்றாதே போ அப்படின்னேன். இங்கே தொடர் ஒரு குறிப்பை சொல்கிறாங்க, அந்த கீழடி இங்கே நம்ம மாவட்டத்தில் கூட இப்போ ஈரோடு திருப்பூர் எல்லையில் கொடுமணலில் மிகப்பெரிய அகழ்வாய்வு நடக்குது. அது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும். ஆதிச்சநல்லூர் பொருணை நதி கரையில், வைகை நதி கரையில் கீழடி. இங்கே கூட நம்முடைய திருப்பூர் புத்தகத்தில் கூட அந்த கீழடி கண்காட்சியை வச்சுருந்தாங்க. ஒரு நேரம் இல்லை, அங்கே வந்து பார்த்தா பணம் இந்த இது கிடைக்கல, பானை ஓடாக கிடைக்கிதுங்க. பானை ஓடு ஒன்று கூட பிளெயினாக இல்லை, ஒரு பூ போட்டிருக்கு, அன்னம் போட்டிருக்கு. என்ன தெரியுமா அர்த்தம்? பானை யாரும் வச்சுருப்பா? நம்ம பெண்களுக்கு சபிக்கப்பட்டது அது. நம்ம எம்பி வெங்கடேசன் தான் ஒரு தடவை எழுதினார் கவிதை, என் தங்கையின் கோடைக்காலம் முழுவதையும் பிளாஸ்டிக் குடங்களே தின்று தீர்த்து விட்டன அப்படின்னு. கோடை காலத்தில் எங்கே போனேன்னா இந்த பிள்ளை பாவம் பிளாஸ்டிக் குடத்துக்கு தண்ணி கலைஞ்சிருக்கு. இவ்வளோதானே நம்ம எளிய வீட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அதில் பார்த்தீங்கன்னா சில அந்த பானை ஓடுகளில் கோதை, நாச்சி என்று பெயர் எழுதப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய ஆதி தமிழச்சி எழுத படிக்க தெரிந்திருந்தால் என்று பொருள். அந்த கீழடியில் என்னென்னமோ கிடைக்குதுங்க. இந்த மதுரை பக்கம் ஒன்று போடுவாங்கள்ல தண்டட்டின்னு, காது இங்கே இருக்கும், தண்டட்டி காலுக்கிட்ட கிடக்கும். எப்படி தான் அந்த காதை வளர்த்து வச்சுங்களோ தெரியலை. அது தங்கத்தில் கிடைக்கிது, தந்தத்தில் கிடைக்கிது, மண்ணில் கிடைக்கிது, சூது பவளம் கிடைக்கிது. ஒரு மிகப்பெரிய ஆலையே இருந்து இயங்கி இருக்குது. இதை விட இந்த ஆர்ஓ வாட்டர்னு இருக்கு இல்லைங்க, அந்த காலத்தில் வைகையில் தண்ணியை ஸ்ட்ரைட்டாக விட்டு 8 இடத்துல அந்த மணலை விட்டு பியூரிஃபை பண்ணி சாப்பிட்ருக்காங்க. முதல் ஆர்வம் அங்கே தான் வேலை செஞ்சுருக்கு. அவ்வளவு பெரிய நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள். நம்ம பொதுக்கூட்ட திடலை கீழடிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் மட்டும் கொஞ்சம் நேரத்தோடு வந்துட்டீங்கன்னா, கோயிலுக்கு போகிறீங்களா, மீனாட்சி கோயிலுக்கு போங்க, அழகர் கோயில் போங்க, திருப்பரங்குன்றத்துக்கு போங்க, அவங்க கண்ணில் பற்றாமல் பத்திரமா போயிட்டு வாங்க. அப்படியே பக்கத்தில் போய் கீழடியும் நம்ம காலடியில் நம்முடைய அன்பு தலைவர் கேடி அவர்கள் ரொம்ப விருப்பப்பட்டு அந்த கீழடிக்கு ஈஸ்வரர் தான் சொன்னார். நாங்கள் ஒரு தடவை கூப்பிட்டு போனால் அப்புறம் ஒரு தடவை போயிருக்கார். அதனால் அருமையான அருங்காட்சியகம் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ பெரிய தொல் இனம் நாம்னு தெரிஞ்சிக்க முடியும். எனவே இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. பார்த்துட்டு அப்படியே அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேற்று கூட சொன்னாங்க, நமக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இருந்து கடைசி வரைக்கும் கேட்டு பொதுக்கூட்டம் முடிகிற வரைக்கும் என்னென்னா அப்படி பார்த்தா தான் நமக்கே ஒரு உற்சாகம் வரும். அப்பா என் கட்சி இவ்வளோ பெரிய கட்சிடா அப்படின்னு. இன்றைக்கே உண்மையிலேயே திருப்பூரில்ங்க நீங்கள் செந்தொண்டர் அணிவகுப்பு நடத்தும் பொழுது நான் லைவில் பார்ப்பேன். ஏன் தெரியுமா? அது ஒரு வருஷத்துக்கான செல்ஃபோன் சார்ஜை ஏற்றின மாதிரி தெரியும். என் கட்சி, என் கொடி, என் தொண்டை அப்படின்னு. நீங்கள் கீழடியிலேக்கு அந்த பக்கத்தில் இருக்க மைதானத்தில் இந்த தமிழக உழைக்கும் மக்களை செங்கடலை பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் சார்ஜே பண்ண வேண்டியதில்லை. சாகிற வரைக்குமான அந்த உற்சாகத்தை அந்த கொடியும் அந்த முழக்கமும் நம்முடைய மாநாடு தீர்மானிக்கிற திசைவெளியும் தரும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு அற்புதமான கருத்தரங்கத்தை நடத்திய நம்முடைய தோழர்களுக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.